ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நேற்று இரவு பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிறகு வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுவது பன்னீர்செல்வத்துடைய அந்த பேச்சுதான். அதை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சசிகலாவை பற்றியும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வலைதளங்களில் இப்போது நாம் சற்று ஒரு 5 நிமிடங்கள் பார்ப்போம். அவர் பேட்டியளித்ததற்கு பிறகு ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கம் என தகவல் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, என்னோட கவலையெல்லாம் வைகோ ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாதுங்கிறது தான். இத்தனை நாளாக தின்னது மிக்சர்னு நினச்சா பூஸ்ட் அள்ளி தின்னிருக்காரு நம்ம சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அடுத்து ஒருத்தர் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காருன்னா, சசிகலா வீட்டில் அமைச்சர்கள் கூட்டம், ஓபிஎஸ் வீட்டில் தொண்டர்கள் கூட்டம் அப்படின்ட்டு போட்டிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் என்னென்னா, குடித்து விட்டு பேட்டி தர்ற அளவுக்கு உனக்கு தைரியமா லொல் அப்படின்னு போட்டுட்டு, அடே உங்களை நம்பி தூங்கலாமா, இல்லை விடிஞ்ச உடனே கருணா சிஎம் ஆக்கிடுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, மாஸ் என்ட்ரி ஓபிஎஸ்ஆர், தமிழ்நாடு ஹாப்பி, நீங்கள் தூங்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் வலைதளங்களில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொருத்தர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, சிவி சண்முகம் மற்றும் தம்பிதுரை குடித்து விட்டு உளறுகிறார்கள் இப்பொழுது டிவி செய்திகளில் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொருத்தர் இவர் டைரக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன், மௌனம் பேசியதே அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று வாய் திறந்து பேசினதை மௌனம் பேசியதே அப்படின்ட்டு ஒரு படத்தோட பேரை வச்சு சுட்டி காமிச்சிருக்காரு. இன்னொருத்தர் வரே வா அப்படின்ற மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இன்னொருத்தர் என்னென்னா, நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுதோ ஒரே திகில் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே அதை பற்றி தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறமும் தான் முதலமைச்சர் என விகேஎஸ் அடம் பிடித்தால் அது அதிமுகவின் அர்த்த சாஸ்திரத்தையும் அதே சமாதியில் புதைத்துவிடும் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, சிஆர் சரஸ்வதி எங்கே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைக்க முழு ஆதரவு, முதல்வரை மிரட்டியவர்களை கைது செய்யப்பட வேண்டும், ஸ்டாலினை பாராட்டுகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது ஸ்டாலின் பேட்டி கொடுக்குறப்ப இதான் சொன்னார். அதாவது ஓபிஎஸ் அவர்களை ஆட்சி அமைக்க எங்களுடைய முழு ஆதரவு, ஸோ முதல்வரை மிரட்டியவர்களை கைது செய்யுங்க அப்படின்னு ஸ்டாலின் பேட்டி கொடுத்தாருந்தார். அதுக்கு பாராட்டு தெரிவித்து ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. ஒருத்தர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, பன்னீர் சிங்கம் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா சிங்கம் 3 இன்றைக்கோ அல்லது நாளைக்கோன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக பன்னீர் சிங்கம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கார் ஒருத்தர். இன்னொருத்தர் என்னென்னா, ஒரு பூ ஒன்று புயலானது இன்னும் என்னென்ன காத்திருக்கிறதோ, எது எழுமோ எது விழுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை தன்மையில் எழுதியிருக்காரு. இது ஒரு பூ ஒன்று புயலானது அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வரும் இல்லையா, ஸோ அந்த இதை வச்சு எழுதியிருக்காரு, போஸ்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கண்டா, ஏண்டா வென்றுகளா, எந்நேரமும் செய்தி சேனல் முன்னாடியே தான் நாங்கள் காத்திருக்கணுமா, எங்களையெல்லாம் வேறு வேலை வெட்டி இல்லையா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, அம்மாவின் தலைமகனே நீ வீறு கொண்டமைக்கு தமிழினம் பாராட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு? பன்னீர்செல்வத்துக்கு பாராட்டுக்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா சம்பாதித்த ஒரே செல்வம் பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தமிழ் மக்கள் பாடுற இந்த மனுஷனுக்குள்ளே ஏதோ இருந்திருக்கு அப்படின்ட்டு, ஓபிஎஸ்க்குள்ளே ஏதோ இருந்திருக்கு, சாது முரண்டால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்னொருத்தவங்க என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்று முதல் அதிமுக எம்எல்ஏக்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, குட்டியம்மா என்னடா ஆச்சு
அதாவது குட்டியம்மான்னா இவங்க யாரை மீன் பண்ணுறாங்கன்னா சின்னம்மா சசிகலா, குட்டியம்மா வந்து சரஸ்வதின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள மீன் பண்ணி இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, குட்டியம்மா என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, என்னோட சிரித்து கொண்டு தான் இருந்தார் பன்னீர்செல்வம், சசிகலா சொல்லியிருக்காங்க. சசிகலா சொன்ன மாதிரி அந்த வேர்டு போட்டிருக்காரு, என்னோட சிரித்து கொண்டு தான் இருந்தார் பன்னீர்செல்வம், சசிகலா கீழே சசிகலா அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போதும் அந்த பால்முகம் சிரித்து கொண்டே தான் பேட்டி கொடுக்குது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பொங்கியிருந்தால் மன்னார்குடி காணாமல் போயிருக்கும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரபரப்பான சூழ்நிலையில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பதிவிட்டிருக்காங்க, சிங்கம் 3 பாவம், இந்த முறையும் பரபரப்பு, ஆனால் முன்பை விட பயங்கரம் அப்படின்ட்டுருக்காங்க. ஏன்னா சிங்கம் 3யோட டேட் வந்து தள்ளி போச்சு இல்லையா, ஒரு பரபரப்புனால, ஜல்லிக்கட்டு அதுக்கப்புறம் பரபரப்பு. ஸோ அதனால் இந்த முறையும் பரபரப்பாயிடுச்சு அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஓபிஎஸும் ஸ்டாலினும் சட்டமன்றத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரித்தது ஒரு குத்தமா அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓபிஎஸ் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன போஸ்ட்டுன்னா, பாண்டே கேட்டிருக்காரு, தந்தி டிவியோட பாண்டே, தலைமை ஆசிரியர், தந்தி டிவியோட தலைமை ஆசிரியர் பாண்டே என்ன கேள்வி கேட்குறாருன்னா, முதல்வர் பதவியை தொடர்வதற்கான உங்கள் உரிமையை ஆளுநரிடம் கேட்பீர்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஓபிஎஸ் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தங்க என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சசிகலாவுக்கே இவ்வளவு அதுப்புன்னா முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்து பார்த்த ஓபிஎஸ்க்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா, இன்னொன்று என்ன போஸ்ட்டுன்னா, அடே உங்களை நம்பி தூங்கலாமா, இல்லை விடிஞ்சா கருணாசை சிஎம் ஆக்கிடுவீங்களா அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ டு வியூவர்ஸ். மீண்டும் ஒரு